உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏய் சொல்லு. ஏய் என்னடா பண்ற? ஏய் வேண்டாம் விடுடா. இல்லை நான் சொல்றேன்ல. நான் அமுக்கி விடுறேன்ல. இல்லை ஏன் பொண்டாட்டிக்கால நான் அமுக்குனா உனக்கு என்ன? ஏம்ல நான் ஒன்று சொல்லுவேன், சொன்னா ஓவரா பொங்குறேன் கிங்குறேன்லாம் சொல்லக்கூடாது. அப்ப ஏதோ ஓவரா தான் சொல்ல போற. சொல்லி தொலை. எனக்கு தூங்குனா போதும்னு இருக்கு. நீ இப்ப செய்யறதெல்லாம் பார்க்கும்போது என் அம்மைய பார்க்க மாதிரியே இருக்கு. அவன் எப்படி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் சந்தோஷமா எப்படி வழி நடத்துவாளோ அதே மாதிரி இப்ப இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு பொறுப்பா நடந்துக்குதல்லா. ஆனா ரத்னா விஷயத்துல நான் என்னமாவது சொன்னா மட்டும் என்ன அப்படியே சவுக்கால் அடிக்கிற மாதிரி பேசுவல்ல? இல்லை அதுக்கு நீ ஏதோ சொன்னீனா அந்த நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவேன், அவ்வளவுதான். அத போய் சாமி காலை புடிச்சு விடுறியா இல்ல காலை வார வரியான்னு சந்தேகமா தான் இருந்தது. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நீ காலை வாரதான் பாக்குற. காலை விடு. ஏம்ல அது சொன்னோம்ல, நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன், நீ குறுக்குல எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு. இனி ஒரு உண்மையை கூட சொல்ல விட மாட்டியா? டேய் நான் என்ன இன்னைக்கு அவங்க அம்மாவோட பொறுப்பு எடுத்துக்கிட்டு நடக்கிறேன்? எப்போ அத்தை போனாங்களோ அப்போத்துல இருந்து அவங்க இடத்துல இருந்து தான் நான் வேலை எல்லாம் பாக்குறேன். என்னமோ திடீர்னு இன்னைக்குதான் எனக்கு பொறுப்பு வந்த மாதிரி பேசுற நீ. அதுவும் உங்க மச்சான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு திடீர்னு ஞான கண்ணு திறக்குது பாத்தியா? அத நினைச்சாதான் எனக்கு புல் அரிக்குது. ஏம்ல முன்னாடியே தோணுச்சு, ஆனா நீதான் சொல்லுதேன். போதும் போதும். காலையில ஏகப்பட்ட வேலை கிடக்குது. எனக்கு சத்தியமா ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன். உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. தூங்கட்டுமா? காலை விடு. போதும். இன்னும் கொஞ்ச நேரம் அமுக்குதானே. ஏய் காலை விடுடா, தூங்கணும் ப்ளீஸ். கீழே போடா. ஏலே என்னல போடா. படுத்தா மேல ஏறி படுங்க, மேல வந்து உட்காந்தா கீழே போய் படுங்க. ஓய் என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் தூங்க வேண்டாமா? பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்த குறையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளுய்வு. ஒரு ரேடியோ ஆஃப் பண்ணு, தூங்கு. இல்ல பாட்டு பாடா உனக்கு தூக்கம் வருமேன்ட்டு அதுக்கும் வழி இல்லையா? பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு. நேயர் விருப்பத்துக்காக ரேடியோ நிலையம் நிறுத்தப்பட்டது. என்னடா காலையில சீக்கிரமா ஸ்டேஷன் போகணும்னு சொன்ன, இப்போ நிதானமா வர? ஐயா ஒரு நாள் கூட உடம்ப மெயின்டைன் பண்ணாம விடக்கூடாது, இல்லனா ஊழச்சாத்த போட்டுரும். அதான் சீக்கிரமா எழுந்து ஜாகிங் போயிட்டு வரேன். என்ன வெங்கடேஷ், நாளில இருந்து உங்களையும் எழுப்பிவிடவா? என் கூட ஜாகிங் வரீங்களா? உன் கூட ஜாக்கிங் வரணுமா? உன்னை அந்த வீட்டை விட்டு ஓட வைக்க தான்டா நான் இங்கே வந்திருக்கேனே. சரிச்சா, என்ன அர்த்தம்? நாளையிலேருந்து வர ட்ரை பண்ணுறேன். நான்லாம் ஓட ஆரம்பிச்சேன்னா ஊரெல்லாம் ரணகலமாயிடும். அதுக்கு தான் ஓடுறது கிடையாது. நீ எக்ஸசைஸ் பண்ணாம சும்மா அலைஞ்சிட்டு இருக்க. உன்னை டெய்லி ஓட விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கடையில அம்புட்டு மூட்டையை தூக்குறதே எக்ஸசைஸ் தான்ல. அண்ணே
காஃபி எடுத்துக்க. அண்ணே, நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சரில கிளம்பல. அட விடுங்க வெங்கடேஷ், போ எல்லாம் சரியாயிடும். காப்பியை குடிங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாகுமாண்டே தெரியல. எல்லாருக்கும் காப்பியை கையில் கொடுக்குறான், எனக்கு மட்டும் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு போகிறான். பாண்டே, முதல்ல உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. ஹலோ. என்னையும் ஊதுபத்தியும் கொடுமா. ஓ அப்படியா, சரி சரி. ஏடி அசிகி, என் சோப்பு துண்டெல்லாம் எங்க வச்ச? ஐயோ மறந்துட்டேன் மாமா, இருங்க நான் எடுத்தாரேன். ஏடி பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, என்னை அனுப்பி விட்டுட்டு வந்து கடையை திறக்க மாட்டியா? முதல்ல சோப்பை கொண்டாந்து குடுறி, டியூட்டிக்கு போகணும். டயத்துக்கு திறக்கலன்னா கஸ்டமர்லாம் ஏமாந்து போயிருவாங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? என்னையும் ஊதுபத்தியும் கொடுமா. அப்புறம் அவ்வளவுதாம்மா. சரி. ஏடி டிஎஸ்பி வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷனுக்கு போகணும்டி. அந்த ஆளு ஒரு சுடு தண்ணி லேட்டா போனா கண்ணா அப்படின்னு கத்துவாண்டி. ஏதாவது தப்பான மூட்ல இருந்தான்னு வை, சஸ்பெண்ட் பண்ண போறேன் அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாண்டி. ஓஹோ, அப்போ லேட்டாக போனால் உனக்கு பனிஷ்மெண்ட் தானா? அடியே பங்காளி, இன்னைக்கு நீ லேட்டாக தான்ல போவ. சாவுல. எம்புட்டு நேரண்டி, டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வாடி. ஐயா கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியலா? வெங்கடேஷ் அத்தா கொஞ்சம் கடைய. இங்கதானே உட்கார்ந்து இருந்தாரு. இல்ல உன் கடையை ஒண்ணு காக்கா தூக்கிட்டு போயிடாதீ, சீக்கிரம் வந்து எடுத்துக்குடி வாடி. மாமா. வா. ஐயோ அதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துறேன் இருங்க மாமா, போய் சோப்பையும் துண்டையும் எடுத்து கொண்டாரு. வா. ஒரு துண்டு எடுக்க எவ்வளவு நேரமா, சீக்கிரம் வாடி. இந்தா வாரேன் வாரேன், அவசரப்படாதீங்க. இந்தாங்க சோப்பு துண்டும். சரி. வரச போய் குளிச்சிட்டு நான் வாங்க. போறேன், நீ சுடு தண்ணி எடுத்துட்டு வா. ஆ? ஐயோ எசகி, ஏடி எசகி, சோப்பு கவர் கூட நீங்களே பிரிச்சுக்க மாட்டீங்களா மாமா? இந்த வாரேன். ஏடி எசகி. இந்த வாரேன். ஐயா இப்ப எதுக்கு கூவிட்டே கிடைக்கிய? ஏடி அதிலடி கோட்டிக்காரி, உள்ள யாரோ இருக்காவ பாரு, கதவை திறக்க முடியல. அதாரு மாமா, நீங்க குளிக்குது நேரத்துல உள்ள போயிருக்கிறது. உள்ள யாரு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.